ஹலோ ஆல் வணக்கம். செலினியோட கோர்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்ப்ளிசிட் வெயிட். ஓகே, இம்ப்ளிசிட் வெயிட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையுமே நான் த்ரெட் டாட் ஸ்லீப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஆனால் அதை பார்க்கும் போதே சொல்லியிருப்பேன், இது டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் ரியல் டைமில் இதை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா த்ரெட் டாட் ஸ்லீப்ன்றது எஃபெக்டிவான கோட் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு த்ரெட் டாட் ஸ்லீப்னா என்னென்னா, இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்கலாம் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். குரோம் டிரைவரை லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு ப்ரௌசர் லான்ச் ஆகும், ஒரு யூஆர்எல் லோட் பண்ணுறேன். ஃபைன். இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள் ப்ரோக்ராம் தான். எக்ஸாம்பிளுக்கு அந்த அப்ளிகேஷனை நான் லோட் பண்ணுறேன் மேனுவலாகவே. இதை லோட் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஹியர்ன்ற லிங்கை நான் கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி லோட் ஆகிறதுக்குள்ளேயே ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள டக்குன்னு அடுத்த வேலையான ரெஜிஸ்டர் ஹியர் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோடை பார்த்தா தெரியும், டிரைவர் டாட் கெட் ஆக்சுவலி அந்த பேஜை லோட் பண்ணுது. அதுக்குள்ள இதுக்கு அடுத்த எலிமெண்ட்டான ரெஜிஸ்டர் லிங்கை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேவா? ஆனால் இது லோட் ஆகிறதுக்கும் இது ஃபைண்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குதுல்ல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, த்ரெட் டாட் ஸ்லீப் போட்டு சிஸ்டமை கொஞ்சம் நேரம் ஐடில் ஆக்கிடுறோம். திஸ் இஸ் மேக்கிங் த எக்ஸிக்யூஷன் ஐடில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிரைவர் டாட் கெட் ஓகே பேஜ் லோட் ஆக ஆரம்பிக்குதுல்ல, அடுத்த லைன் ரன் பண்ணுது. அடுத்த லைன் த்ரெட் டாட் ஸ்லீப் ஃபார் 1000 millisecond. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைன் ரன் ஆகாமல் அப்படியே கிடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஹியர்ன்ற லிங்கை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ ஃபைண்ட் ஆகிடும், ஏன்னா பேஜ் லோடாக இருக்கும். அதுக்கான டைம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அது லோட் ஆகிறதுக்கு அப்புறம். லோட் ஆனால் தான் நம்ம அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். சிம்பிள். இப்போ என்ன பிரச்சனை, இதை நம்ம யூஸ் பண்ணலான்னா இதை நான் எடுத்துடுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். லோட் ஆகுது. அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஹியர் இப்போ தான் லோட் ஆகி முடிக்குது. சிஸ்டம் அவ்வளோ ஸ்பீடாக ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. பேஜில் இல்லை அது. சரியா? அதனால் எரர் வந்துடுது, என்னால் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியலன்னு. இதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், த்ரெட் டாட் ஸ்லீப்னு போடுறோம். பட் இது வந்து செலினியமோட கோடே கிடையாது, ஜாவாவோட இன்பில்ட் கோடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ த்ரெட் டாட் ஸ்லீப்பை தூக்கிட்டு நம்ம செலினியமோட கோடான இம்ப்ளிசிட் வெயிட் கோடை எழுத போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிரைவர் டாட் மேனேஜ் கால் பண்ணணும். மேனேஜ்ன்ற ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். மேனேஜ் டாட் டைம் அவுட். ஓகே, இந்த டைம் அவுட்ஸ்குள்ளே தான் அந்த இம்ப்ளிசிட் வெயிட் ஃபங்க்ஷன் காலபிளாக இருக்குது. ஓகே, இம்ப்ளிசிட் வெயிட். ஓகே, இதுக்குள்ள நம்ம செகண்ட்ஸை டைரெக்டாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ டியூரேஷன் டாட் செகண்ட்ஸா ஹவர்ஸான்னு நம்ம இங்கே கொடுக்கணும். நம்ம செகண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, டியூரேஷன்ஸ் டாட் ஆஃப் செகண்ட்ஸ், இதில் ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, செமிகோலன். சரியா? இப்போ இதுதான் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கான கோடு. ஓகே, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் லிங்க் ஃபைண்ட் பண்ணும். பட் இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஓகே, கிளிக் ஆயிடுச்சு. அப்போது வெயிட் நடக்குது. ஆனால் ஓகேவா, த்ரெட் டாட் ஸ்லீப் மாதிரி இது கிடையாதுங்க. ஓகேவா? த்ரெட் டாட் ஸ்லீப்னா எங்கெங்கெல்லாம் எனக்கு டைம் வேணுமோ அங்கங்கெல்லாம் நான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஜிஸ்டர் லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும்னு வச்சுங்களேன், நான் த்ரெட் டாட் ஸ்லீப் இங்கேயும் போடணும். த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்னு எழுதணும். ஃபியூ செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஐடியலாக இருந்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்த லைன் ரன் ஆகும். இன்னொரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 10 லைன்ஸ் கோடு எழுதிட்டே வரீங்க, வேற ஒரு லைனில் எனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னா அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், த்ரெட் டாட் ஸ்லீப் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஆனால் நான் இங்கே டிரைவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான இடத்துல நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் இங்கே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஓகே இந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை,
இது என்னன்னா டிரைவர் இனிஷியேட் பண்றோம்ல, அந்த லெவல்ல செட் ஆயிருச்சு. ஸோ எங்கெங்கலாம் நமக்கு வெயிட் பண்ணுமோ, அங்கலாம் இங்க கோடு எழுதவே கூடாது. நம்பர் 1 பாயிண்ட் ஓகேவா? அப்ப எங்க எழுதணும்னா, ஒன் டைம் இந்த கோட எழுதுறீங்கல்ல, இத ஒன் டைமோட நிப்பாட்டிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல் டூ நியூ குரோம் டிரைவர் ஃபைன். இதுக்கு அடுத்த லைனு நான் இங்க இத ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகே டிரைவர் டாட் மேனேஜ் டைம் அவுட் டாட் இம்ப்ளிசிட் வெயிட் டியூரேஷன் டாட் ஆஃப் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? 10 அப்படின்னு நான் இங்க குடுத்துட்டேன்னா, இதுக்கப்புறம் இந்த கோட் ரன் ஆகுற எல்லா இடத்துலயுமே எங்கேயாவது எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ண டைம் எடுக்குதுன்னா, இது ஒரு 10 செகண்ட்ஸ் இங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்ல இந்த டிரைவர்ல. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அவ்வளோதான். புரியுதா? ஸோ இப்போ இதனால தான் நான் இங்க இந்த இடத்துலருந்து தூக்கிட்டேன். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் தேவையோ, எங்கெங்கெல்லாம் வெயிட் பண்ணணுமோ, அங்க நான் போடல. மேல ஆன் டாப்ல போட்டேன். ஸோ இது ஒன் டைம் நீங்க எழுதுனா போதும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எலிமெண்ட் ஃபைண்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குதோ, அது ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்சம் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். டிரைவர அலோவ் பண்ணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ண முடியல. எனக்கு விசிபிலிட்டி இல்லன்னு அர்த்தம். சரியா? ஸோ இத ஒன் டைம் போட்டதுனால எனக்கு இங்க இதுக்கு நடுவுலலாம் போடணும் அவசியம் இல்ல. நான் புரோகிராம ரன் பண்றேன். பார்த்தீங்களா? எனக்கு எரர் இல்ல. இதோட வேலை என்னன்னா, ஒன் டைம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டாட்டிக்கா எல்லா எலிமெண்ட்டையும் ஃபைண்ட் பண்ணும்போது, ஃபைண்ட் ஆயிருச்சுன்னா ஓகே. ஃபைண்ட் ஆகலன்னா 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 செகண்ட்ஸ்லயே ஃபைண்ட் ஆயிருச்சுன்னா, ஓகே ஃபைன் 2 செகண்ட்ஸ்க்குள்ள தான் இந்த லிமிட் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும் சம்டைம்ஸ். எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிருச்சுன்னா ஓகே. ஓகே ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிருச்சுன்னா ஓகே. எலிமெண்ட்ட ஃபைண்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் ரன் ஆயிடும்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? த்ரெட் ஆஃப் ஸ்லீப் மாதிரி அப்படியே ஐடியலா இருக்காது. மேக்ஸிமம் கவுண்டா அது எடுத்துக்கோங்க. 10 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ற வரைக்கும். ஓகே. 5 செகண்ட்ல ஃபைண்ட் ஆயிருச்சா? கோடு முடிஞ்சுது. ஃபைண்ட் ஆயிருச்சு. அடுத்தடுத்த லைன் ரன் ஆகும். கிளிக் ஆகும். எல்லாம் முடிஞ்சிரும். ஓகேவா? மேக்ஸிமம் 10 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இத ஒன் டைம் போட்டுட்டு நீங்க கோடு எழுதுனீங்கன்னா, எல்லா ஃபைண்ட் எலிமெண்ட்டுக்கும் இல்ல எல்லா ஆக்ஷன்ஸ்க்குமே இந்த 10 செகண்ட்ஸ் பொருந்தும். இது ஒரு குளோபலான ஒரு வேரியபிள். ஓகேவா? குளோபலான ஒரு வெயிட். என்டையர் ப்ராஜெக்ட்ல ஒன் டைம் வெயிட் செட் பண்றோம்னா, இத பயன்படுத்திக்கலாம்.